மக்களவைத் தேர்தலில் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் எந்த தொகுதியில் போட்டி? தேர்தல் போட்டியில் களமிறக்கப்படாத இரு அமைச்சர்களான நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் ஆகியோரை களமிறக்க திட்டமிடும் பாஜக எந்த தொகுதிகள் ஒதுக்க வாய்ப்பு? மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதிலிருந்து எதிர்க்கட்சியினர் அவர் மீது வைத்த முக்கியமான குற்றச்சாட்டுகளில் ஒன்று அவர் தேர்தலில் போட்டியிடாமல் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார் என்பதுதான். தற்போது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக மக்களவைத் தேர்தலில் நிர்மலா சீதாராமன் களம் காணவிருப்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் நிலக்கரித்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி. மேலும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் வரும் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அவர்கள் கர்நாடகத்திலிருந்து போட்டியிடுவார்களா, மற்ற மாநிலத்திலிருந்து போட்டியிடுவார்களா என்பது தெரியவில்லை எனவும் பதிலளித்திருக்கிறார். நிர்மலா சீதாராமன் அரசியல் பின்னணி என்ன? 2008ஆம் ஆண்டு பாஜகவில் இணைந்த அவர் செய்தி தொடர்பாளராக பணியாற்றியிருக்கிறார். 2014ஆம் ஆண்டு ஆந்திராவிலிருந்து மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மீண்டும் 2016ஆம் ஆண்டு கர்நாடகாவிலிருந்து மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். 2017ஆம் ஆண்டு பாதுகாப்புத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்திரா காந்திக்கு பின் பாதுகாப்புத்துறைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட இரண்டாவது பெண் என்னும் பெயரையும் பெற்றார். 2019ஆம் ஆண்டு பாஜக மீண்டும் ஆட்சியை பிடித்தபோது நிதி அமைச்சர் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டது. இந்த நிலையில்தான் தேர்தல் அரசியலில் இல்லாமலேயே மத்திய அமைச்சர் பொறுப்பில் இருப்பதாக எதிர்க்கட்சிகள் இவர் மீது விமர்சனத்தை முன்வைத்தனர். ஆகவே சில தினங்களாக நிர்மலா சீதாராமன் வரும் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவார் என்னும் தகவல் சொல்லப்பட்டு வந்தது. தற்போது அது உறுதியாகியுள்ளது. ஆனால் தமிழகத்திலிருந்து போட்டியிடுவாரா, கர்நாடகத்திலிருந்து போட்டியிடுவாரா என்பதை பாஜக மேலிடம் முடிவெடுக்கும் எனவும் அமைச்சர் பிரகலாத் ஜோஷி பேசியிருக்கிறார். ஜெய்சங்கரின் அரசியல் பின்னணி என்ன? சீன, அமெரிக்க நாடுகளின் தூதரக அதிகாரியாக பணியாற்றி இருக்கிறார். மேலும் வெளியுறவுத்துறை அதிகாரியாக பணியாற்றிய அனுபவமும் இவருக்கு உண்டு. 2019ஆம் ஆண்டு தன் ஓய்வுக்கு பின் குஜராத்திலிருந்து மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின் 2019ஆம் ஆண்டில் வெளியுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இவரும் தேர்தலில் பங்கேற்காமல் மத்திய அமைச்சராகியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சில தினங்களுக்கு முன்பு புதுச்சேரி தொகுதியில் நிர்மலா சீதாராமன் களமிறக்கப்படலாம் என்னும் தகவல் வெளியானது. ஆனால் மக்களவைத் தேர்தலில் நிர்மலா சீதாராமன் களமிறங்கினால் கர்நாடகத்தில் போட்டியிட அதிகம் வாய்ப்பு இருப்பதாக கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. ஆனால் மத்திய அமைச்சர்களாக இருவரும் இருக்கும் நிலையில் எளிமையாக பாஜக வெல்லும் இடங்களைத்தான் ஒதுக்க வாய்ப்பு இருக்கிறது. ரிஸ்க் எடுக்க பாஜக தலைமை எண்ணாது. எனவே விரைவில் பாஜக மேலிடம் முடிவு செய்து அறிவிப்பு வெளியிடும் என்றும் கூறப்படுகிறது. அப்போது அதிகாரப்பூர்வமாக யார் எங்கு போட்டியிடுவார்கள் என்பது தெரியவரும்.